தாளவாடியில் மின்தடையை நீக்க ரூ. 1000 லஞ்சம், மின்வாரிய ஊழியர் சஸ்பெண்ட். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் மின்தடையை போக்க ரூ. 1000 லஞ்சம் வாங்கிய மின்வாரிய ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு உள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி வட்டம் பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் விவசாயி. இவரது தோட்டத்துக்கான மின் விநியோகம் கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக தடைபட்டது. இது தொடர்பாக புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவே கிடையாது. இந்த நிலையில் மின் தடையை சரி செய்ய ரூ. 1000 லஞ்சம் தர வேண்டும் என அப்பகுதியில் பணிபுரியும் மின்வாரிய ஊழியர் மணிகண்டன் கேட்டுள்ளார். அதன்படி அவருக்கு விவசாயி செந்தில் ரூ. 1000 லஞ்சம் வழங்கியுள்ளார். அதனை தனது செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு உள்ளார். இதனால் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் மணிகண்டனை பணியிடை நீக்கம் செய்து மின்வாரியம் நடவடிக்கை எடுத்துள்ளது. புது பொலிவு பெறும் மின்வாரிய பிரிவு அலுவலகங்கள், நவீனமயமாகும் மின் கட்டண வசூல் மையங்கள். தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 10 மின்வாரிய பிரிவு அலுவலகங்களை சீரமைத்து புது பொலிவுக்கு மாற்ற மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மின் வாரியத்துக்கு 2850 பிரிவு அலுவலகங்கள் உள்ளது. இவற்றில் பெரும்பாலானவற்றில் மின் கட்டண வசூல் மையங்களும், துணை மின் நிலையங்களும் உள்ளது. மின் விநியோக பணிகள் பிரிவு அலுவலகங்கள் மூலமாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே சேதமடைந்த மின் விநியோக பெட்டிகள், கேபிள்கள் உள்ளிட்ட மின் சாதனங்களும், வீடுகளில் இருந்து கழற்றப்படும் குறைபாடு உடைய மீட்டர்கள் உள்ளிட்டவையும் பிரிவு அலுவலகங்களில் குப்பைகள் போன்று குவித்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் பல அலுவலகங்கள், மின் கட்டண மையங்கள் தூசி படர்ந்து கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் மின்வாரிய பிரிவு அலுவலகங்களை புதுப்பிக்க உத்தரவிட்டு உள்ளார். இதனால் மின்வாரிய பிரிவு அலுவலகங்களில் உள்ள பழைய மின்சாதனங்களை அகற்றி சேதமடைந்த பகுதிகளை சீரமைத்து மின் கட்டண மையம், பிரிவு அலுவலகம், துணை மின் நிலையத்தை புது பொலிவுக்கு மாற்றுமாறு பொறியாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். முதல் கட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 10 அலுவலகங்களை சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டு உள்ளது. சென்னை கொட்டிவாக்கம் துணை மின் நிலையத்தை சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டு உள்ளது. இந்த பணிகளை 6 மாதத்திற்குள் முடிக்குமாறு பொறியாளர்களுக்கு மின்வாரிய தலைவர் அறிவுறுத்தி உள்ளார்.